தேர்தல் கணிப்புகள் பொய்யாகுமா, மோடி ராகுல் இருபுறமும் மிகைப்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம அப்படியே பக்கச்சார்பு இல்லாமல் கேட்க வேண்டியிருக்கு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா. ஏன்னு கேட்டால் நேற்றே டிடி நெக்ஸ்டில் எக்ஸிட் போல்ஸ் ப்ரெடிக்ட் பிக் வின் ஃபார் பிஜேபி லெட் என்டிஏன்னு தலைப்பு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய தினத்தந்தியில் என்ன பாரதிய ஜனதா கூட்டணி 350க்கும் மேற்பட்ட இடங்களை பிடிக்கும், தமிழகத்தில் திமுக கூட்டணி அமோக வெற்றி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு அவங்களும் போட்டிருக்காங்க உள்ள. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல்ஸ் ஃபேக் அண்ட் மைண்ட் கேம் டு டிஸ்கரேஜ் அப்படின்னு இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொன்னதாக கெஜ்ரிவால் சொன்னதாக எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு டிடி நியூஸில் இட்ஸ் மோடி மீடியா போல், இந்தியா வில் கெட் 295 seats, ராகுல் ஆன் எக்ஸிட் போல்ஸ், கார்கே சார்ஜஸ் மோடிஸ் மீட்டிங் எ ப்ரெஷர் டாக்டிக்ஸ் எகென்ஸ்ட் பியூரோக்ரசி என்பதாக அங்கே போட. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் 2.5 மாதங்களுக்கு முன்பே வீட்டில் தயாரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி தினத்தந்தியிடம் மம்தா பானர்ஜியுடைய சாடலை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதாவது நேற்றே தினத்தந்தியில் தேர்தலுக்கு பிறகு வெளியானது கருத்து கணிப்பெல்லாம் மோடியின் கற்பனை கணிப்பு, இந்தியா கூட்டணி 235 தொகுதிகளை கைப்பற்றும்னு சொல்லி ராகுல் காந்தி தான் போட்டுட்டு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் 2.5 மாதங்களுக்கு முன்பே வீட்டில் தயாரிக்கப்பட்டவைன்னு மம்தா பானர்ஜி சாடல் என்பதும் போட்டாங்க. அதே மாதிரி உத்தவ் தாக்கரே சிவசேனாவுடைய எம்பி என்ன சொல்றாரு, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் மோசடியானவை, இந்தியா கூட்டணி 295 முதல் 310 இடங்களில் வெற்றி பெற்று ஒன்றியத்தில் ஆட்சியை பிடிக்கும்னு அவர் சொன்னதாகவும். ஆனால் இன்றைக்கு தினத்தந்தியில் இவங்க பக்கம் சொன்னாங்கன்னா அவங்க பக்கத்துல இருந்து தேர்தல் முறையை சிறுமைப்படுத்த முயற்சி இந்தியா கூட்டணிக்கு எதிராக தேர்தல் கமிஷனில் பாஜக புகார் என்ன ஓட்டு எண்ணிக்கையின் போது வன்முறையை தடுக்க பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி பியூஷ் கோயலும் நிர்மலா சீதாராமனும் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி அது ஒரு படம் போட்டிருக்காங்க. என்னன்னா ஏற்கனவே 1ஆம் தேதி கூடிய இந்தியா கூட்டணிக்காரங்களும் அவங்களும் போய் தேர்தல் கமிஷனில் கொடுத்துருக்காங்க, இவங்களும் போய் கொடுத்துட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டு கதையை பற்றி சொல்லும் பொழுது நம்ம ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு பார்ட்டிஸ் டீபங்க் என்ன எக்ஸிட் போல் ப்ரொடிக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இன்னைக்கு டிடிஎக்ஸில் போட்டு ஏடிஎம்கே வில் ப்ரூவ் ஆல் போல்ஸ்டர்ஸ் ராங் கிளைம்ஸ் ஜெயக்குமார் என்று அவர்களும் போட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே அவங்களுக்கு மனசுக்கு உகந்ததாக வராதவங்க எல்லாரையும் அதை எதிர்த்து மிக கடுமையாக பேசியிருக்காங்க. ஆனாலும் அந்த தேர்தல் கணிப்புகள் என்பதாக வந்திருந்ததற்கு அவை எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. அதில் ஒரு அதாவது 15க்கு மேல வந்திருக்குதுங்க. நைனிக் பாஸ்கர்லேருந்து போட்டிருக்காங்க, டைம்ஸ் நவ் போட்டிருக்காங்க, இந்தியா CNN போட்டிருக்காங்க, இந்தியா நியூஸ் போட்டிருக்காங்க, நியூஸ் நேஷன் போட்டிருக்காங்க, ஜன் கி பாத் போட்டிருக்காங்க, ரிபப்ளிக் பாரத் போட்டிருக்காங்க, ரிபப்ளிக் இங்கிலீஷ் போட்டிருக்காங்க, பிமார்க்கு ஏபிபி வோட்டர்ஸ் போட்டிருக்காங்க, மேட்ரிஸ் போட்டிருக்காங்க, ஆமா ஐபிடிஎஸ் போட்டிருக்காங்க, நியூஸ் எக்ஸ் போட்டிருக்காங்க, சத்தியம், ஆமா இவ்வளவும் போட்டிருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாட்டை பற்றி அதில் இந்தியா டுடே ஆக்சிஸ், ஏபிபி, நியூஸ் எக்ஸு, என்ன எல்லாரும் போட்டிருக்காங்க. இவ்வளவு பேரும் போடும் பொழுதும் அதில் பெரும்பான்மையாக அல்லது ஆக பெரும்பான்மையாக எல்லோருமே 381 300 பக்கம் 281 அப்படின்னு சொல்லி போட்டு பாஜக இந்திய கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. கூட்டணி 300 தாண்டி விடும், 3 டிஜிட். அதே நேரத்தில் காங்கிரஸ் 3 டிஜிட்டை தாண்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 100 தாண்டிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க அவங்க. இப்படியாக ஒவ்வொருத்தரும் போட்டுக்கிட்டு இருந்தா என்ன, அதனால தான் இது பொய்யாகுமா என்ற கேள்வியும் விவாதம் வந்தது. அதுல பார்க்கும் பொழுது என்னெல்லாம் விவாதம் வருது, வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய விவாதங்கள்னு பார்த்தா முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சி ஓட்டர் இருக்கு இல்லையா, சி ஓட்டருடைய யஷ்வந்த் தேஷ்முக்கும் ஆமா ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய பிரதீப் குப்தாவும் 2 பேரும் மோடி ஆதரவு என்று கருதப்படுபவர்கள். அவங்க 2 பேரும் 7வது கட்ட தேர்தல் முடியும் தருவாயில 7ஆம் கட்ட தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி அந்த 1ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ரொம்ப க்ளோஸா இருக்குங்க. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இவங்க ராகுல் போன்றவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணிக்கும் உள்ள நெருக்கம் மிக நெருக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். எப்போ பிந்தைய வாக்கு நிலவரத்தை சொல்வதற்கு 1 மணி நேரம் முன்னால, 1 மணி நேரம் கழிச்சு 350 400 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்ப இவங்களே அப்படி சொல்லிவிட்டு அவங்களே இப்படி சொல்லியிருக்காங்களே என்பதை வடக்கேந்து கேட்காங்க வந்துருச்சா. அப்ப இது திணிக்கப்பட்டதான்ட்டு
இது ஒரு பக்கம் இருந்ததுன்னா இன்னொரு பக்கத்துல கீழே மக்களுடைய ரியாலிட்டி என்னன்னு புரியாம பேசுறாங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. இதுல வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பாஜகவுக்கு மேலும் மேலும் கீழிறக்கம் என்பதால்தான் வந்திருக்கிறது என்பதை தொகுக்கிறாங்க வடக்கே இருந்து வந்து சாதாரண மக்கள். அது வந்து 3 மாடல் சொல்றாங்கங்க. இதுல ஒரு மாடல் பிரசாந்த் கிஷோர் மாடலாம். அது வந்து பிஜேபிக்கு வந்து 300க்கு மேல அப்படின்னு சொல்ற மாடல். சரி. இன்னொரு மாடல் வந்து யோகேந்திர யாதவ் மாடல். அது 230ல இருந்து 250 தான் வரும் பாஜகன்னு சொல்வது. கிட்டத்தட்ட இந்த மாடல் தான் ஆர்எஸ்எஸ் மாடல் வேற. ஆர்எஸ்எஸ் வேற அதையே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முறை மோடி பார்ப்பது வேறு, ஆர்எஸ்எஸ் அவருக்கு எதிராக பார்ப்பது வேறுன்னு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. ஜெயிக்கணும், ஆனா பவர்ல மோடியும் அமித்ஷாவும். அது ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்திலோ மகாராஷ்டிராவிலோ ஹரியானாவிலோ பீகாரிலோ கர்நாடகாவிலோ சென்ற முறையும் சரி அதற்கு முந்தைய முறை 2014 19 சரி அதிகமா மிக பெரும்பான்மையாகவோ போயிட்டாங்க, முழுமையாகவோ குஜராத் மாதிரி இடத்துல பெற்றது தான் வந்து பிஜேபி. இந்த முறை அப்படி நிலைமை இல்லை என்பது யதார்த்தத்தில் தெரிகிறது. அப்படி இருக்கும்பொழுது அந்த எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கை எப்படி வரும் அப்படின்ட்டு ஒரு தர்க்க ரீதியாக கேட்காங்க. அதுதான் லாஜிக்கல் மாடல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இப்படியாக பல்வேறு கேள்விகள் கேட்பதனால தான் இந்த முறை வரக்கூடிய செய்தி படி இந்த கணிப்பு படி இருப்பது இல்லை என்ற யதார்த்தத்தை நோக்கி நாம் போகிறோம். அதுதான் நாளை 4ஆம் தேதி போவது. இப்போ அக்னிவீர் என்பது கூட எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அங்கே இராணுவம் சார்ந்த மக்களுக்கெல்லாம் இளைஞர்களுக்கெல்லாம் என்ற விஷயத்தையும் கூட சொல்றாங்க. அக்னிபத் அக்னிவீர்னு சொல்லக்கூடிய தற்காலிக இராணுவ சேர்ப்பு என்பதுல இந்த ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் அவங்களுக்கு நியாயமே கிடைக்கல, இப்படி பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. ஏகப்பட்ட பிரச்சனையை அவங்க லிஸ்ட் பண்றாங்க. இப்ப கிரவுண்ட்ல மக்களா எழுச்சியோட வந்தாங்களே அதெல்லாம் என்ன அப்படின்னு வேற அங்க இருந்து திருப்பி கேட்கறாங்க. அதனால போன முறை மாதிரி இல்ல, இந்த முறை வேற மாதிரி இருக்கு, இதை வச்சுக்கிட்டு பார்க்காம எப்படி மாறுபட்டு பார்க்க முடியும் என்பதாக அதனால்தான் தேர்தல் கணிப்புகள் பொய்யாகுமா என்ற கேள்வியோடு வருதுங்க.